புனிதமான கங்கை கரையில் அமைந்துள்ள காசி வாரணாசி என்றும் அழைக்கப்படுகிறது. அதன் பூமிக்குரிய மகத்துவத்திற்கு அப்பால் ஒரு ஆழமான கதை உள்ளது. அது இந்த நகரத்திற்கும் அதன் பெயரிடப்பட்ட கடவுளான சிவனுக்கும் இடையிலான புனித பந்தம். பிரபஞ்சம் தோன்றிய போது பரமயோகியான சிவபெருமான் நித்தியமாக வாழ இந்த தலத்தை தேர்ந்தெடுத்தார் என்பது புராணம். ஆதியோகியான சிவன் ஒரு தெய்வம் மட்டுமல்ல, அண்ட ஆற்றலின் உருவகமாக இருக்கிறார். இங்கே காசியில் சிவன் காலபைரவராக தாரகாசுரன் என்ற அரக்கனை தோற்கடித்து அகிலத்தில் அமைதியை நிலைநாட்டினார். கங்கையின் புனித நீர் இடைவிடாமல் பாய்வது போல சிவபெருமானுக்கும் காசிக்கும் இடையிலான நித்திய பிணைப்பு நம்பிக்கை மற்றும் பக்தியின் நீடித்த சக்திக்கு சான்றாகும். இந்துக்களை பொறுத்தவரை காசி ஒரு புனித யாத்திரை தலமாகும். அங்கு வழிபாடு மகத்தான ஆசீர்வாதங்களை வழங்குவதாக நம்பப்படுகிறது. இன்றும் கூட உலகின் எல்லா மூலைகளிலிருந்தும் பக்தர்கள் காசிக்கு வருகிறார்கள். ஆன்மீக விழிப்புணர்வு மற்றும் நித்தியத்துடன் இணைவதற்கான வாய்ப்பால் ஈர்க்கப்படுகிறார்கள். சூரியன் அடிவானத்தில் அஸ்தமிக்கும் போது பண்டைய நகரத்தின் மீது தங்க ஒளியை வீசுகிறது. காசியில் ஊடுருவும் ஆன்மீக ஒளியை யாராலும் உணர முடியும்.